என்ன நம்ம ஆணி வச்சதா காமிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன 2 பழத்தை கையில் வச்சுட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கு. ஒரு வேளை திங்கிறதா இருக்குமோ? வா வாங்குவோம். ஏமா அந்த பழத்தை கையில் வச்சுட்டு இருக்க என்கிட்ட கொடு. ப்ராஜெக்ட் செய்ய போறேன். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு காமிக்கிறோம். நாங்கள் எப்படி திங்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறோம். நீ அப்புறமாட்டி திங்க, நான் ப்ராஜெக்ட் செய்யணும் வச்சு. என்னப்பா செய்ய போகிற? செஞ்சு காமி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் தேவையானது வந்து 2 பழம், 2 டப்பால தண்ணி. இந்த பழம் 2 இந்த தண்ணியில் போட்டால் முங்குமா முங்காதா? முங்காது. சரி போட்டு பாருங்க. ரெண்டுமே நடக்கும். அது எப்படி? இதை போட்டப்ப இது மிதந்துச்சு. அப்போ இதை உரிச்சு போட்டா எப்படிமா இருக்கும்? இது எடை இருக்கிறப்பே முங்க மிதந்துச்சு. இப்போ எடை இல்லைன்னா எப்படி மிதக்கதாம செய்யணும்? உரிச்சு பார்க்கலாமா? உரிச்சு பார்க்கலாம். இப்போ உரிச்சாச்சு. உள்ள போட்டு பக்கமா மிதக்கணும். போட்டு பார்க்கலாம். முங்குது, மிதக்குது. முங்கவே இல்லை. நான் முங்குன்னு சொல்லவே இல்லையே. நீ தான் செஞ்சு காட்டுறேன். நான் செஞ்சு காட்டுறது மட்டும்தான் சொன்னேன். சயின்ஸ் ப்ராஜெக்ட்னா எதையுமே செய்யாமல் சொல்லக்கூடாது. ரிசல்ட்டை அதை செஞ்சு பார்த்து தான் ரிசல்ட் சொல்லணும். இது மேலே தோல் இருக்குது. தோலுக்குள்ளே வந்து காற்று இருக்குது. இதில் வந்து இப்போ காற்று உள்ள போகிறதுனால 2மே நடக்குது. கன்னியாகுமரி போகும்போது கப்பலில் லைஃப் ஜாக்கெட் தருவாங்கல்ல, அது உள்ளே வந்து காற்று தான் இருக்கும். அதனால தண்ணியில் முன்னாலும் மேலே தான் மிதக்கும். அதே மாதிரி தோலுக்குள்ளேயும் காற்று இருக்கிறதுனால இதுவும் நடக்குது. இதில் வந்து வெளியில் உள்ள காற்று உள்ள போகிறதுனால இது நடக்குது. புரிஞ்சுச்சா? சரி நான் பாருங்க. அப்படியே நாங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பழங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உரிச்சதை சக்திசாரி நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து தெளிவாக இல்லாட்டி உரிச்ச பார்த்து ஏன்ட்டு கொடுத்துருங்க. நான் 2 பேரும் சாப்பிட்ருவோம். நன்றி, வணக்கம்.